உட்கார்ந்தே இருந்தா இது என்ன விசாரம்? நான் மாட்டு பேசிக்கிட்டு கேள்வியும் நானே பதிலும் நானே கேட்டுக்கிட்டு நானே பதில் சொல்றதா? நீங்க கேட்டாங்கன்னா நமக்கு ஆசையா இருக்கும். அந்த கரெக்டா தக்க இடத்துல சரியான வினாக்கள் எழுப்பினாதானே நமக்கு அதுக்கு உரிய பதில் சொல்ல முடியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு எந்த விதமான எதிர் வினாவும் இல்லாம இருந்தா எப்படி ஆகும்? பெருமான் சொல்றது சதா இருங்கிறார். சதா இருந்தா சீக்கிரமா போகலாம். அந்த அவர் கேட்டார இந்த எதுக்கு சொன்ன இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவியில அதுவும் கேட்காதீங்க. இந்த பிறவியில நீங்களா சொல்லாதீங்க, சாய்ஸ் சூஸ். அது அவராக என்ன பண்ணிக்கிட்டோம். நம்ம என்ன அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை கேட்போம். சொல்லுங்க. சதா இருக்கிறதுக்கு என்ன? இல்ல சதா இருக்கிறதுக்கு முடியாது. அதுக்கு சதா இருக்கிறதுக்கு என்னன்னா லௌகிகெல்லாம் முடியணும். எப்ப முடியுமா? அது அதுக்குத்தான் சதா இருக்க முடியும். இதுதான் இந்த இடத்தான் நான் பலமுறை பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட பேசாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. எல்லா செய்திகளும் சொன்னது. ஆனா ஒவ்வொரு ட்ரிப்பும் சொன்ன கருத்தை சொல்லும் போது புதுசாவே தென்படுது போல இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? புதுசா இருக்கு போல இருக்கு. முன்னே சொல்லியிருக்கேன். அதாவது எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்துள்ளேன்னு ஒரு இது பாட்டு. எந்த தொழிலை செய்தாலும் ஏத அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்துள்ளேன்னு சொன்னோம். அது உதாரணம் சொன்னோம். அத மாதிரி நம்ம எந்த வேலை செய்தாலும் எந்த பணிகள் செய்தாலும் நம்முடைய உள்ள மட்டும் ஆண்டவருடைய சிந்தனையிலிருந்து, அதாவது சிவ சிந்தனை மாறாம எதையுமே செய்ய முடியும். இத பெருமான் சொல்றாங்க. கடித குறிப்புகளை கூட அன்பர்களுக்கு எழுதுறாங்க. எந்த விவகாரம் செய்தாலும் சிவ சிந்தனையோடு செய்து பழகு. அது எப்படி பழகுறது அப்படின்னு அவர் ஈஸியா எழுதிட்டு போயிட்டாரு. எந்த வேலை செஞ்சாலும், இப்ப பணி போனாலும் கிராமத்துக்கு போனாலும் சரிதான், கணக்கு எழுதினாலும் சரிதான், எப்போ இருந்தாலும் அந்த சிவசிந்தனை மாறாம, அந்த லயம் மாறாம, அந்த சுருதி மாறாம இருக்கணும். அது இருக்க முடியும். அத மாதிரியே இருந்தோம்னா நமக்கு தொடர்ந்து சீக்கிரமா அது ரெண்டு கிஃப்ட். அது முதல்ல அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வது. எந்த நிலைய? சதா சிவசிந்தனையில இருப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால், அதுக்குத்தான் ஒளி வழிபாடு தொடர்ந்து நீங்க அப்பப்ப செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையா நீங்க ஒப்படைச்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய உள்ளமானது துலங்கும் சொல்லிருக்கேன். எந்த ஒரு மனிதனுக்கு உள்ளம் துலங்க ஆரம்பிச்சிருச்சோ அப்ப அந்த உள்ளத்தின் துணை கொண்டு அவன் எல்லாமே சிவசிந்தனையில ஆண்டவருடைய உணர்வு மாறாம, மெய்யுணர்வு கலையாம எல்லா வேலையும் செய்வான். அப்ப எவ்வளவு விஷயங்கள்லயும் அவன் பற்றுதல் வச்சு செய்ய மாட்டான், பற்றற்று செய்வான். அவனுக்கு தான் அது வாய்க்கும். உள்ளம் துலங்க பெற்றவனுக்கு எந்த வேலையும் எந்த பணியும் பற்றற்று செயல்படுகின்ற நிலை கிடைக்கும். அவன் எல்லாவற்றையும் ஆண்டவன்ல விட்டு விட்டு செய்வான், ஒப்படைச்சிட்டு செய்வான். அவன் பாட்டு இயங்கிட்டு இருப்பான். அந்த இயக்கங்களுக்கு அவன் காரணமாக இருக்க மாட்டான், கர்த்தாவாக இருக்க மாட்டான். ஆனா எல்லாரும் போல சாதாரண மனிதனை போலவே எல்லா காரியமும் செய்வான். வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போவான், மார்க்கெட்டுக்கு போவான், ஆபீஸுக்கு போவான், பொண்ணுக்கு கல்யாண வேலை பார்ப்பான், எல்லா வேலைகளும் செய்வான், மராமத்து பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா எதுவுமே அவன் செய்யறது இல்லை. அப்படி ஒரு நிலை. எல்லாம் செய்தும் எதுவும் செய்யாத நிலை. அப்பனா அது என்ன அர்த்தம்? அது பற்றற்று. அதுதான் பற்றற்று இருத்தல், பற்றற்று இயங்குதல். இல்ல துருசு இருக்கும், அப்பவும் இருக்கும். துருசு இன்னும் ஆழமா துருசு இருக்கு.
அதாவது நான் சொல்ற இடம் வந்து மன கரணங்கள் துருசு நீங்கினதுதான். துருசுன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிற களிம்பு இருக்கும்ல, உள்ள இருக்கிற களிம்பு. துருசுங்கிறது தத்துவத்தினுடைய தத்துவங்களை வேதிச்சு அதை எல்லாத்தையும் தன்வசப்படுத்துறது. இப்ப இந்த இடத்துல தத்துவங்கள் தன்வசப்பட்டுட்டான்னு சொல்ல முடியாது. தத்துவங்கள் தன்வசப்படுவதில்லை. ஆனா எல்லா தத்துவங்களும் அவனுடைய சொல்வழி கேட்டு நிற்குமான்னு கேட்டா அந்த நேரத்திலும் இல்ல, நிக்காது. அது ஒரு பக்கம் போகும். ஆனா இயக்கம் மட்டும் எந்த காரியங்கள்லயும் பற்றுதல் இல்லாமல் பற்றற்று இயங்கக்கூடிய ஒரு நிலை அப்போது வாய்க்கும். அந்த பற்றற்று இயங்கக்கூடிய ஒரு நிலை உள்ளம் துலக்கத்தினால், உள்ளம் துலங்கப்பட்டதனால் வந்து வாய்க்கக்கூடிய நிலை. அது ஒளி வழிபாட்டுல ஒளி நிலையிலேருந்து பெற்றுக்கூடும். அந்த இடம் வந்துட்டுனா சதா சிவசிந்தனையிலேயே இருந்து நம்ம பழகலாம். சதா சிவசிந்தனையில இருந்து இருக்கலாம். அதாவது சிவசிந்தனைன்னா உங்களுக்கு மெய் உணர்வுலேயே ஆண்டவருடைய உணர்வுலேயே இருக்கலாம். ஆண்டவர் எப்போதும் நம்ம கிட்ட இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த நினைவு அந்த உணர்வு மாறாம இயங்குற இடம். இது ஈஸியா சன்மார்க்கத்துல சாதிக்க முடியும்னு முன்ன சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அந்த உள்ளம் துலங்கிறதுக்கு தான் இப்ப நீங்க முயற்சி. அந்த உள்ளம் துலங்குவதற்கு தான் ஒளி வழிபாடு செய்யுது. அது வந்து இப்ப எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பப்ப செய்யலாம். அதனால ஒண்ணும் இது கிடையாது. ஆனா என்ன அதுல இருந்து கிடைக்க வேண்டியதுன்னா உள்ளம் துலங்கணும். ஒளி வழிபாடு செய்வதற்குரிய நோக்கமே உள்ளம் துலங்கும். உள்ளம் துலங்கினதுக்கு தான் சன்மார்க்கங்கிறது ஆரம்பம் ஆகுது. அது வரைக்கும் எல்லாம் மனசுல கடந்து வந்து போகும். அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறதுனா ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒப்படைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்படைக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஒப்படைச்சு செய்யணும். முழு நம்பிக்கையோடு செய்யணும். பூரண நம்பிக்கையோடு செய்யணும். உண்மையா உங்களை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு செய்யணும். இதுதான் அதுல உள்ளது. ஒப்படைக்கிறதுனா அது சொல்லினே இருக்க முடியாது. மனசுக்குள்ள சொல்லினே இருக்க ஒப்படைக்கிறதுனா மனசுக்குள்ளதான் எல்லாம் சொல்லிட்டேன். மனசுக்குள்ள சொல்லி காலம் தான் அப்படியே சொல்லி அதுலதான் சிக்கல் எல்லாருக்கும். இப்ப அதுலதான் எல்லாம் மாட்டிட்டு முடிக்குது. எல்லாம் ஒண்ணும் தெரியாம முடிக்கிறது. ஒரு பாட்டு ஒப்படைங்கிறாரு. ஒப்படைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன திருப்பிக்கிறீங்க. நீங்க ஒப்படைச்சிட்டீங்களா ஐயா? இல்ல இப்படி குடிச்சிட்டீங்கன்னா சாக்குல நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒப்படைச்சிட்டீங்களா? அதுல பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா ஏதோ பதில் சொல்லுவேன். அது உங்களுக்கு போய் சேருவோ சேரலையோ அதுவும் தெரியாது. இந்த இதுல சொல்ற மாதிரி ஒப்படைச்சு படிக்கிறான், படிச்சுட்டு இருக்கான், படிப்பான்னு சொல்றது மாதிரி ஒப்படைத்தேன், ஒப்படைக்கின்றேன், ஒப்படைத்தேன். இதுதான் என்னுடைய மொழி. ஒப்படைத்தேன், ஒப்படைக்கின்றேன், ஒப்படைத்தேன். 3 காலத்தையும் சொல்லிட்டீங்க. செஞ்சுட்டு இருக்க, இனிமே செய்வேன். அதான் வாங்கணும் பண்ணிட்டு இருக்கோங்கிறீங்களா? இல்ல, அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. அவரும் அதே மாதிரி இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன விஷயம் புரிஞ்சிருச்சு? ஆன்மானது எல்லா இடத்தும் பரவி நிற்கிறது. அதுக்கு பிறப்பு இல்லை, இருப்பு இல்லை. ஆனால் அது இந்த கூண்டுக்கு அது இறப்பு பிறப்பு மாதிரி பாவனை பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒப்படைச்சேன் ஏற்கனவே இருந்தது, இப்ப நடுவுல வந்தது, அப்புறம் இருக்க போகுது. அது உணர்றதுக்கு காலமா
இது முடிஞ்சிட்டாதான் முடிஞ்சு போச்சு, சன்மார்க்கம் முடிஞ்சு போச்சு. கொடுத்தாச்சுன்னா பொருள் என் பொருள் அனைத்து உன் பொருள் ஆயின, உன் பொருள் அனைத்து என் பொருள் ஆயின. என் உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் உகந்தனுக்கு அளிப்பாய். முடிஞ்சிடுச்சு. இதத்தான் நம்ம இதுக்கு யாரு குருவா? இந்த உலகத்துல இந்த பூமியில எங்க போய் சுத்துவீங்க? இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க குரு வேணும் குரு வேணும்னு. எனக்கு இதுலதான் ஐயம். இங்க இந்த சித்திவிழா திருமாலைக்கு வர்றவங்களும் ஆகட்டும், எல்லாரும் கட்டும், யாராவது ஒருத்தர் இத சொல்லி கொடுக்கறதுக்கு யாரு இருக்கா? குரு. குரு எல்லாம் வேற எதையோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஒரு குருவை காட்டுங்க. எப்படி ஒப்படைக்கிறது? இது யாராவது செய்திருக்கிற குரு காட்டுங்க. இதை செய்தவர் ஒரே ஒருவர் தான், திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். இதை செய்யறதுக்கு வேற வழி தெரியலையேங்கிறதுக்காக தான் நாம இப்ப இங்க இருக்கிறோம். யார் இருக்கா இந்த உலகத்துல? யார் இருக்கா? ஆனா தன்னை குருவென்று சொல்லிக் கொண்டு வருகிறவர்கள் அநேகம். இது முடிஞ்சிருச்சியா? இது தெரிஞ்சிருச்சா? எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதத்தான் நீங்க கேட்க சொல்ற. இதுக்கு பிரயாசப்படுங்கிறத ஆண்டவர்கிட்ட. எப்படி கேட்டா எப்படி? அதாவது எவ்வகை செய்தால் அவ்வகை நிலை எமக்கு கிட்டும், அவ்வகை நிலையை எமக்கருள தாமதமுங்கிறாரு. இப்படியெல்லாம் ஆண்டவன்கிட்ட எப்படியெல்லாம் கேட்கிறாரு பாருங்க. எனக்கு என்ன இந்த மண்ணுக்கு என்ன தெரியும்? இது வெறும் மண்ணு. இந்த மண்ணுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. கல்லு, மண்ணு, கல்லுதான் இது விளையறதுக்கு. பாறாங்கல்லு எனக்கு என்ன தெரியும்? நீ தானே சொல்லணும்ப்பா. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய. நாம அங்க வந்திருக்கோமா? எங்கன்னு கேட்கிறாரு வெங்கடேஷ். வழித்துறையும் நீங்க தான் சொல்லணும் நம்ம கேட்டு. இல்ல நம்ம மண்ணு கல்லுன்னு யாராவது சொல்லுவாங்க? தன்னை சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மை அது, அதனால சொல்றேன். சத்தியமான உண்மை அது. ஐயா சொன்னாரு, அதைத்தான் நம்ம சொல்லணும். வேற எதை சொல்றதுக்கு முடியும்? சத்தியமும் அதுதான். இது வெறும் மண்ணுதான், இது வெறும் கல்லுதான். நீதான் என்ன உருவாக்கக்கூடியவன், என்ன உண்டாக்கக்கூடியவன் நீதான். உன்னை விட்டா வேற கதியே கிடையாது. இதுதான் சன்மார்க்கம். யார் இருக்காது? அதை சொல்லு. இது எந்த அளவுக்கு நீங்க ஐயாட்ட கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு உடனே உள்ள நுழைகிறோம். இன்னைக்கு ஒரு பொழுது இல்ல, ஒரு களத்துல தொடங்கும். நாள் இல்ல, நட்சத்திரம் இல்ல, ஆண்டு கணக்கா ஆச்சுங்க, மாச கணக்கா ஆச்சு, தேவையே இல்லை. உங்களை உருக்கி நான் வார்த்தைகளால எதையுமே சொல்லி உங்களுக்கு விளக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமாக பொருள் கொள்ளக்கூடிய நிலையில அவரவரும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மை என்ன என்று தெரியாததான் காரணம். அந்த உண்மையை கேட்பார்கள் யாரும் இல்லை. உண்மையை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உண்மையை சொல்லுவதற்கும் யாரும் இல்லை, பெருமானை தவிர. அதனால முழுக்க முழுக்க பெருமானிடையே கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாவற்றுக்கும் பெருமானே கதி. நமக்கு பெருமானை தவிர கதி இல்லை, நாதி இல்லை. அதனால ஐயாவை இருகத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு கூடியா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் மண்ணாங்கட்டி
மண்ணு கூட பரவாயில்ல, அது எந்த வகையில வணையலாம், அதுக்கு கூட நான் லாயக்கில்ல. நான் கல்லு சுட்ட கல்லா போச்சு. எனக்கு நீ இறக்கம் வச்சு கொடுக்கலன்னா நான் என்ன செய்ய? நீ இறக்கம் வை, இறக்கம் வச்சு கொடு என்று கேட்கணும். கேட்டா அடுத்த கடமை, அடுத்த பொழுத நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம், அழகா போயிட்டு இருக்கலாம், எந்த இடைஞ்சலும் இல்லாம சன்மார்க்கத்துல போயிட்டு இருக்கோம். அது பேங்க் போனாலும் சரி, இல்ல நான் கிராமத்துக்கு போனாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, சித்திகளாக வந்தாலும் சரி, இல்ல எங்க போனாலும் சரி, என் நிலம் மாறாது. எப்போதும் ஆண்டவருடைய நினைவிலேயே சிந்தனையிலேயே நம்ம பாட்டு போயிடும். யாரை பார்த்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, உண்ணும் போதும் உறங்கும் போதும் இருக்கும் போதும் நடக்கும் போதும் எப்போதும் ஆண்டவனுடைய நினைவிலேயே இருக்க முடியும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உயர்ந்தவரா இருந்தாலும் தாழ்ந்தவரா இருந்தாலும், வித்தியாபியம் உள்ளவரா இருந்தாலும், வாலிபரா இருந்தாலும், காலையா இருந்தாலும், மாலையா இருந்தாலும், பகல் பொழுதா இருந்தாலும், இரா பொழுதா இருந்தாலும், நடுநீச்சியா இருந்தாலும், எதுவுமே எல்லை இல்லை, வரையறை இல்லை, எந்த பேதமும் இல்லை. நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த வாய்ப்பு, நம்ம போய் சேர வேண்டிய, நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு. அதுதான் அந்த உள்ளமானது துலங்க பெற்று விட்டதென்றால். அதனாலதான் பெருமான் குறிப்பு சொல்லும் போது உபதேசத்துல இருக்கும். அந்த குறிப்பு சொல்லும் போது மிக அழகாக அந்த குறிப்பை பெருமான் ரொம்ப அற்புதமா ஒரு குறிப்பு சொல்றாரு. அந்த குறிப்பு புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம அர்த்தம்லாம் வேற இதுல போயிடுது எல்லாம். ஏன்னா அந்த மாதிரியே பழகி வந்ததுனால அவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியல, ரொம்ப கீழே போயிடுது. இவங்க சொல்லி கொடுத்த பாடத்திலேயே போயிடுது. பெருமான் சொல்லுவாங்க, ஒரு புணர்ச்சி, அதாவது கரு உண்டாகும் வரை புணர்ச்சி தேவை, கரு உண்டாகும் வரை புணர்ச்சி தேவை. கரு உண்டாகிவிட்டதென்றால் புணர்ச்சி தேவையில்லை. இது என்ன? அப்ப கருங்கிறது எதை சொல்றாரு? நான் சொன்ன உள்ள, நான் சொன்ன மதி. இந்த உள்ளம் துலங்குன்னா மதி துலங்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த உள்ளமும் மதியும் துலங்க ஆரம்பிச்சு, அதுதான் கரு. அதைத்தான் கருத்துன்னு. அதனாலதான் அதை துலங்க செய்யறவனுக்கு தான் கருத்துன்னு சொன்னாரு. என் கருத்தனே, கருத்தனை கருதறியீரே, கண்ணார நீர் விட்டு கருதறியீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை, கண்ணாக காக்கின்ற கருத்தனை, கண்ணார நீர் விட்டு கருதறியீரே. ஒரு வார்த்தை போகாது. கருத்தனைங்கிறார், காரண பேர், காரணமா சொல்றார். கருத்தை கொடுக்கிறவன், கருவை உண்டாக்குறவன். கரு உண்டாகணும்னா புனராம கரு உண்டாகுமா? அப்ப கரு உண்டாகணும்னா புணர்ச்சி தேவை தானே. கரு உண்டானதுக்கு பிறகு புணர்ச்சினா என்ன? ஒளி வழிபாடுனா என்ன? எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் நீங்க செய்யணும்ல. அதை எப்படி செய்யணும்? எந்த அன்புல செய்யணும்? அந்த அன்பு வேணும்ல. அன்பு இல்லாம செஞ்சீங்கன்னா வருமா? தேகமும் செஞ்சு செய்யறது இங்க பேசப்படல. அங்க அன்பு இருந்தா என்ன, அது இல்லைன்னா என்ன? அந்த இதை நான் சொல்லல. அதை யாரும் அந்த இந்த இடத்துல அன்பு வேணும். அதுகிட்ட அன்பு செய்யணும். அதைத்தான் நான் அடிப்படையா சொன்னேன். நம்பிக்கை, அன்பு, முழுமையான நம்பிக்கையும் அன்பும் வைக்கணும். அந்த நம்பிக்கை அன்போடு நீங்க இந்த பரிச்சயம் பண்ண சீக்கிரமா உள்ளமானது துலங்கும்.
அதுக்கு ஒரு வழி உங்களை ஒப்படைச்சு செய்யறது, இறங்கி செய்யறது, பணிந்து பணிந்து செய்யறது, அணிந்து அணிந்து நிறைய இருக்கு, எவ்வளோ இருக்கு. அது எப்படியெல்லாம் உணவு காட்டுதோ, அது எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தி செய்ய சொல்றாங்களோ அப்படியெல்லாம் உணர்த்தி அதுகிட்டே கேட்டு அதையே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமா கிடைக்கும்.